முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவனுடைய மகன் நாமல் ராஜபக்ச ஆகியோர் எதிர்வருகின்ற 3ஆம் திகதி உடனடியாக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே முன்னிலையாக வேண்டும், வாக்குமூலங்களை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற 3ஆம் திகதி சிரந்தி ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச 9:30 மணிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வர வேண்டும் என்ற அறிவித்தல் விடப்பட்டிருக்கின்றது. மேலும் ரணில் விக்ரமசிங்கவை சாணி அபேசகர பழி வாங்குகின்றார். இந்த சாணி அபேசகர அரசாங்கத்தோடு இணைந்து கொண்டு பழிவாங்கல் வேலைகளை செய்து வருகின்றார். இந்த வெளிநாட்டு பயணம் தொடர்பாக ரணிலை சிறை அடைப்பதற்கு பார்க்கின்றார்கள். இதற்கு காரணம் சாணி அபேசகர் தான் என்ற செய்தியை இப்போது ரணில் தரப்பு மக்கள் மயப்படுத்துகின்ற வேலைகளையும் செய்து வருகின்றார்கள். மேலும் ஜான்சன் பெர்னாண்டோவை மேலும் பல நாட்களுக்கு சிறையிலே எதிர்வருகின்ற 13ஆம் திகதி வரையிலே சிறை அடைக்கப்பட்டிருக்கின்றார் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் அவருடைய 2 மகன்களும். மேலும் இந்த அரசாங்கத்தை அடித்து விரட்டினால்தான் பௌத்தத்தையும் பௌத்த தேரர்களையும் ஒற்றையாட்சியையும் பாதுகாக்க முடியும். இதற்கான ஒற்றை தலைவன் நாமல் ராஜபக்ச தான் என்ற அடிப்படையிலே சரத் வீரசேகரவும் கூவியிருக்கின்றார். இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். ரணில் விக்ரமசிங்கவை எப்படியாவது சிறையில் அடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது. இந்த அரசாங்கம் முயற்சிப்பதிலே மிக பெரும் பங்கினை வகிப்பவர் இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் சாணி அபேசகர் தான். இந்த சாணி அபேசகர் ஒன்றும் வெறும் அதிகாரி அல்ல, மாறாக இந்த ஜேவிபியினுடைய அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையில் இப்போது ரணில் விக்ரமசிங்கவினுடைய சட்டத்தரணிகள் இப்போது இந்த விடயத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது ஏன் எதற்கு என்று பார்க்கின்ற போது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தார். நீதிமன்றத்திலே ரணில் விக்ரமசிங்க மோசடி அதாவது அரச சொத்தை வீணடித்தார், அதாவது தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு இங்கிலாந்திலே நடந்தது. இந்த பட்டமளிப்புக்காக அரச பணத்தை பயன்படுத்தி அங்கே ரணில் விக்ரமசிங்க சென்று வந்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே அவரை கைது செய்திருந்தார்கள். கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே என்னால் ஏலாது நெஞ்சிலே அடைப்பு என்றெல்லாம் சொல்லி அங்கே பிணை வாங்கி கொண்டு வெளியே வந்து விட்டார். அது இன்னும் ஒரு புறம் சென்று கொண்டிருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கனுடைய மருத்துவ அறிக்கைகள் போலியானது என்ற தகவல்களின் அடிப்படையில் அதுவும் உறுதிப்படுத்தப்பட்டால் ரணிலுக்கும் சிக்கல், ரணிலுக்கு மருத்துவ அறிக்கைகள் வழங்கியவர்களுக்கும் சிக்கல் ஏற்பட போகின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் அவருடைய வழக்கு அழைக்கப்பட்டிருந்தது. இதன் போது கடும் வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டமாதிபர் திணைக்களம் சார்பிலே மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் முன்னிலையாக இருந்தார். அத்தோடு ரணில் விக்ரமசிங்க தரப்பிலே ரணில் விக்ரமசிங்கவனுடைய சட்டத்தரணிகள் எல்லோருமே முன்னிலையாக இருந்தார்கள். அவர்கள் முன்வைக்கின்ற விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த சிஐடி அதாவது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலிருந்து இங்கிலாந்திற்கு இந்த பயணம் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கனுடைய பயணம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு சென்ற 5 அதிகாரிகள் சென்றிருந்தார்கள். இந்த 5 அதிகாரிகளும் பிழை இழைத்திருக்கின்றார்கள் அல்லது ரணில் விக்ரமசிங்கை வேண்டுமென்றே மாட்டி விடுவதற்கு செயற்படுகின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். இதற்கு அவர்கள் முன்வைத்த சான்று என்னவென்று பார்க்கின்ற போது அங்கே சென்ற சிஐடி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் அங்கே இருக்கின்ற இலங்கை தூதரகம், அந்த தூதரகத்தில் இருக்கின்ற அதிகாரிகளை மாத்திரம்தான் விசாரித்திருக்கின்றார்களே ஒழிய அந்த பல்கலைக்கழகத்திற்கு அவர்கள் செல்லவில்லை. மாறாக பல்கலைக்கழகம் தான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பிதழ் அனுப்பியிருந்தது. இதனால் தான் அவர் உத்தியோகபூர்வ பயணமாக அங்கே சென்றிருந்தார் என்பதை அவர்கள் வாதமாக முன்வைக்கின்றார்கள். ஆனால் அரச தரப்பு குறிப்பிடுகின்ற விடயம் அதாவது சட்டமாதிபர் திணைக்களம் குறிப்பிடுகின்ற விடயம் அப்படி ஒரு அழைப்பிதழும் அவருக்கு வரவில்லை. மாறாக தன்னுடைய மனைவியின் பட்டமளிப்புக்கு அவர் இதை உத்தியோகபூர்வ பயணம் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய சொந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இதனால் 16.5 மில்லியன்கள் வரையிலே செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. இது அவ்வளவும் அரச பணம். இதை எப்படி செலவழிக்க முடியும்? அப்போது ஜனாதிபதியாக இருந்தவரால் எப்படி இதை செய்ய முடியும் என்ற அடிப்படையிலான வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு எதிர்த்தரப்பினர் இப்போது ரணில் விக்ரமசிங்கனுடைய அலுவலகத்திலே கூடி பேசி இருக்கின்றார்களாம். இது தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிலே வந்த செய்திதான். பேசி இருக்கின்றார்களாம். இந்த சாணி அபேசகர் தான் இதற்குள்ளே இருந்து கொண்டு ஆடுகிறார். இந்த சாணி அபேசகர ஒன்றும் சும்மாவான ஆள் இல்லை, அவர் ஒரு அதிகாரி இல்லை. அதாவது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய பணிப்பாளர். அவர் வெறும் அதிகாரி மாத்திரமல்ல, ஜேவிபி இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய ஒரு உறுப்பினர். அவர் அனுரகுமார் திசாநாயக்கவுக்காகவும் ஜேவிபிக்காகவும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களிலே
பிரச்சாரம் செய்திருந்தார் என்ற அடிப்படையிலான கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து சிறையடைக்க வேண்டும் என்றே சாணி அபேசகர முயற்சிக்கின்றார். எனவே இதிலே அரசியல் பின்புலம் இருக்கின்றது என்ற அடிப்படையில் அவர்கள் திருப்தி காண ஆரம்பித்திருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்க தரப்பு அதாவது எங்கேயோ கொண்டு வந்து முடிச்சு போட்டு எங்கேயோ சொருகி விட்டார்கள். காரணம், ரணில் விக்ரமசிங்க சென்ற பயணம் உத்தியோகபூர்வ பயணம்தான், அரச முறை பயணம்தான் என்பதை நிரூபிப்பதற்காக இப்போது கடும் முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றது. மனைவியின் பட்டமளிப்புக்கு அரச பயணமா என்ற ஒரு கேள்வி எல்லோராலும் எழுப்பப்படும். இதனால் தான் அவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். இதிலே இன்னும் ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க ஒரு நாட்களுக்கு முன்னர் நீதிமன்றத்திலே முன்னிலையாகிய அதே நாளிலே ரணில் விக்ரமசிங்க காலத்திலே ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்கவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சமன் ஏக்கநாயக்க கைது விடயம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமானதாம். குறிப்பாக சட்டமாதிபர் திணைக்களத்தினரால் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு சமன் ஏக்கநாயக்கவை அதாவது முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளரை கைது செய்வதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. அதன் சமன் ஏக்கநாயக்க அப்படி கைது செய்வதற்காக அவரை தேடி 2-3 நாட்கள் சென்றிருக்கின்றார்கள். ஆள் இல்லை, எங்கேயோ தலைமறைவாகிவிட்டாராம். வீடு தேடி சென்றும் ஆள் இல்லையாம். ஆனால் அதே 28ஆம் தேதி, கடந்த 28ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கே நீதிமன்றத்திலே முன்னிலையாகுகின்ற அதே நாள் எங்கேயோ இருந்து தலைமறைவாக இருந்த சமன் ஏக்கநாயக்க தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீதிமன்றத்துக்கே வந்து சரணடைந்து விட்டாராம். நீதிமன்றத்திலே வந்து அந்த வழக்கு தொடர்பான வாக்குமூலம் அளிப்பதற்காக வந்திருக்கின்றார். அதன் பின்னர் அவரை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. அவரை பிடித்து சிறையில் அதாவது தடுப்பு காவலிலே வைக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே சமன் ஏக்கநாயக்க சிஐடியால் கைது செய்யப்பட்டுத்தான் நான் சிறைக்கு சென்றேன் என்ற ஒரு செய்தி வந்துவிடக்கூடாது என்பதற்காக நீதிமன்றத்தை நாடி அதனூடாக இப்போது சிறைக்கு சென்றிருக்கின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடம். இல்லை என்றால் அந்த நாள் முழுவதும் அவருடைய செய்தி தான் பரவி இருக்கும். காரணம், ரணில் விக்ரமசிங்க காலத்திலே ஜனாதிபதியின் செயலாளர் இருந்த சமன் ஏக்கநாயக்க கைது என்று அவருடைய செய்தி தான் அந்த நாள் முழுவதும் வந்திருக்கும். அவர் ஓடிச் சென்று நீதிமன்றத்திலே சரணடைந்து நீதிமன்றத்தினூடாக அவரை தடுப்பு காவலை வைக்க சொன்னதனால் அந்த செய்தி பெரிதாக வரவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். எனவே சமன் ஏக்கநாயக்க கைது செய்யப்பட்டு சிறையடைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதும் ஒரு மிக முக்கியமான செய்தி. சமன் ஏக்கநாயக்க கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்றால் இவர்தான் அப்போதைய ஜனாதிபதியின் செயலாளராக இருந்தவர். இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்றால் ஏதோ ஒரு விடயத்தை அதற்குள்ளே அவர் மாற்ற பார்த்திருக்கின்றார். ஏதோ ஒன்றை மறைக்க அல்லது ஏதோ ஒன்றை அப்படியே திசை திருப்பி விடுவதற்கு அவர் செயற்பட்டிருக்கின்றார் என்பதுதான் இப்போது அவர் மீது எழுகின்ற குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அதாவது இந்த பயணத்தை அரசமுறை பயணம்தான், உத்தியோகபூர்வ பயணம்தான் என்பதை நிரூபிப்பதற்கு அவர் முயற்சித்தாரோ என்ற அடிப்படையிலும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் என்னால் வர முடியாது இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு, நிதி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு என்னால் வர முடியாது என்ற அடிப்படையிலான கருத்துக்களை தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவி மற்றும் அவருடைய மகன் நாமல் ராஜபக்சவை எதிர்வருகின்ற 3ஆம் திகதி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே முன்னிலையாகி ஆக வேண்டும் விசாரணைகளுக்காக என்ற அடிப்படையிலே பொது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு ஒரு மனு ஒன்றை அனுப்பியிருக்கிறது. குறிப்பாக எதிர்வருகின்ற 3ஆம் திகதி 9:30 மணி அளவிலே இவர்கள் முன்னிலையாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் இந்த சிரிலிய சவிய என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் அந்த சிரந்தி ராஜபக்ச மஹிந்தவனுடைய மனைவி சிரந்தி ராஜபக்சவினுடைய அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளையிலே மோசடிகள் பல இடம்பெற்றிருக்கின்றது. இந்த மோசடிகள் பல இடம்பெற்றது மாத்திரமல்லாமல் தாஜுதீன் கொலை தொடர்பாகவும் இந்த சிரிலிய சவியவுக்கு சொந்தமான அந்த வாகனம் தான் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. எனவே இதெல்லாம் பெரும் குழப்ப நிலைகள் இருப்பதனால் இப்போது அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டது என்னவோ இந்த சிரிலிய சவியவினுடைய ஒரு வங்கி கணக்கு தொடர்பாகவும் அந்த வங்கி கணக்கிலே 2 கோடி ரூபாய் வரையிலே வைப்பிலிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதற்கு அடையாள அட்டை கொடுக்கப்படவில்லையா மஹிந்தவினுடைய மனைவியால் என்ற அடிப்படையிலும் மோசடியான முறையிலே அதற்கு பணம் வந்திருக்கின்றது என்ற அடிப்படையிலும் சொல்லப்பட்டுதான் அந்த விசாரணைக்காக இப்போது சிரந்தி ராஜபக்ச அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஒருவேளை 3ஆம் திகதி அவர்கள் கைது செய்யப்பட்டாலும் ஆட்சேபனை இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். 3ஆம் திகதி ஒருவேளை சிரந்தி ராஜபக்ச கைது செய்யப்படலாம் என்பதுதான் அதிகமாக பேசப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது. மேலும் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவருடைய 2 மகன்கள், மூத்த மகன், இளைய மகன் மற்றும் இந்த சதோசாவினுடைய அப்போதைய பணிப்பாளராக இருந்தவர், சதோசாவினுடைய போக்குவரத்துக்கு பொறுப்பாக இருந்தவர், எல்லோருமே கைது செய்யப்பட்டு 5 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கைதுக்கு காரணம் என்னொன்று தெரியும். இந்த எத்தனோலை கொண்டு செல்வதற்காக ஜான்சன் பெர்னாண்டோவுடைய மூத்த மகன் லொஹான் பெர்னாண்டோ எத்தனால், இந்த சாராயங்கள் மதுபானங்களை தயாரிப்பதற்கு பயன்படுத்துகின்ற எத்தனோலை கொண்டு செல்வதற்காக சதோசாவினுடைய வாகனங்களை பயன்படுத்தி இருக்கின்றாராம். இதனால் 2.5 லட்சம் ரூபாய் வரையிலே அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் மிக முக்கியமான விடயம். 2.5 லட்சம் ரூபாய். இதைத்தான் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார்.
2.5 லட்சம் ரூபாய்க்காகவா கைது செய்ய வேண்டும்? 10 தனிப்படைகள் அமைத்து விசாரிக்க வேண்டும். இந்த 2.5 லட்சத்தையும் விட அவர்கள் விசாரணைக்கு அமைத்திருக்கின்ற அந்த குழுவுக்கு அதிக பணம் செலவாக போகின்றது என்றெல்லாம் விமர்சனங்களை முன்வைத்தார்கள். 1 ரூபாய் என்றாலும் நாங்கள் விடமாட்டோம் என்ற அடிப்படையில் இப்போது இந்த செயற்பாடுகள் இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஜோன்சன் பெர்னாண்டோவுடைய மூத்த மகன் இந்த வேலையை செய்திருக்கின்றார். இதற்கு ஏன் சரோசாவினுடைய வாகனத்தை பயன்படுத்த வேண்டும்? இதற்கேன் அப்போதைய பணிப்பாளர் அனுமதி கொடுக்க வேண்டும்? அத்தோடு அந்த சரோசாவுடைய வாகனங்களுக்கு பொறுப்பாக இருந்தவர் ஏன் இதை செய்வதற்கு உடந்தையாக இருந்தார்? அப்படி இருந்தவர்கள் மாத்திரமல்லாமல் அவர்கள் இதை மறைப்பதற்கு பெரும்பாடுபட்டிருக்கின்றார்கள். பல ஆவணங்களை மூடி மறைத்திருக்கின்றார்கள் என்பதற்காகத்தான் இப்போது அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் எல்லோருக்குமே சேர்த்து எதிர்வருகின்ற 13ஆம் திகதி வரையிலே, வடிவேல் பாணியிலே சொல்ல போனால் எல்லோரும் ஒரேடியா சிறையில் கிடங்கடா என்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கு. இப்போ 13ஆம் திகதி வரையிலே அவர்கள் சிறையிலே அடைத்திருக்கின்றார்கள். மேலும் மீண்டும் இனவாத கருத்தியல் தென்னிலங்கையிலே பரவ ஆரம்பித்திருக்கின்றது. அதுவும் நாமல் ராஜபக்ச என்ற ஒரு நபரை தலைமையாக கொண்டு பௌத்தம், புத்த பிக்குகள் என்ற விடயத்தை மையமாக கொண்டு இப்போது இனவாதம் மீண்டும், அல்லது மதவாதம் சொல்வதை விட அவர்கள் இனவாதம் தான், இனவாதம் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக இப்போது இந்த அரசின் மீது சரத் வீரசேகர கடுமையாக பாய்ந்திருக்கிறார். சரத் வீரசேகர என்றாலே இனவாதம் மலிந்து போய் கிடக்கும் அந்த நபர் மீது. எனவே அவர் இப்போது பாய்ந்திருக்கிறார். சரத் வீரசேகரோடு சேர்ந்து திரிந்தவர் யாழ்ப்பாணத்தில் ஒரு சுற்றி திரிகின்றார். இப்போதும் ஒரு யூடியூப் வலைத்தளம் ஒன்றை உருவாக்கிவிட்டு அதில் அவருடைய அக்கப்போர் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கின்றது. அந்த சரத் வீரசேகரை இப்போது கருத்தொன்றை தெரிவித்திருக்கிறார். இந்த அரசாங்கத்தை மிக விரைவில் அடித்து விரட்டியே ஆக வேண்டும். காரணம், இந்த பௌத்தத்திற்கும் பௌத்த சாசனத்திற்கும் புத்த மதத்திற்கும் ஆபத்தை ஏற்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக இந்த லால்காந்தா அவர்களுடைய கருத்து, இந்த அமைச்சர் லால்காந்தா, இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர் லால்காந்தா ஒரு கருத்தை தெரிவித்திருந்தாராம். மிகுந்தலை காட்டான்கள் என்று, அதாவது மிகுந்தலை தேரரை காட்டான்கள் என்று சொல்லிவிட்டார். மிகுந்தலை தேரர் இப்படி சொல்ல முடியும்? காரணம், மிகுந்தலை தேரர் சும்மாவான நபர் அல்ல, மாறாக பெரும் அட்டகாசங்களை செய்பவர். அதாவது கிழக்கிலே இந்த அத்துரலிய ரத்தின தேரர் என்றால் இங்கே அவரை சொல்லலாம். அவர் தமிழர் பகுதிக்குள்ளே இல்லாதால் அவர் இனவாதத்தை கக்குவதில்லை. இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தினுடைய பிரதியை தீயிட்டெரித்தார்கள் நாடாளுமன்றத்துக்கு முன்பு. அதிலே தலைமை தாங்கியவரெல்லாம் இந்த தேரர் தான். எனவே அவரை பார்த்து லால்காந்தா அவர்கள் காட்டான் என்று சொல்லிவிட்டாராம். இது பௌத்தத்தை அவமதிக்கின்ற செயற்பாடு, பௌத்தத்தை இல்லாமல் செய்ய போகின்றார்கள். இப்படியே போய்கொண்டிருந்தால் பௌத்தமே நாட்டிலே இல்லாமல் போய்விடும். இதை நாங்கள் காத்தே ஆக வேண்டும். பௌத்த சாசனத்தையும் பௌத்தத்தையும் புத்த பிக்குகளுக்கு பாதுகாப்பையும் ஒற்றையாட்சியையும் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் இந்த அரசாங்கத்தை விரட்டியடிப்போம். இந்த நாமல் ராஜபக்ச தான் அதற்கு தகுதியுடைய தலைவர். குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிடுகின்ற போது ஒற்றையாட்சியை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி நேரடியாகவே போட்டியிட்டது நாமல் ராஜபக்ச தான். எனவே நாமலை முன்னிறுத்தி நாங்கள் ஒன்றிணைவோம் என்ற அடிப்படையிலே சரத் வீரசேகரவும் அழைப்பு விடுத்திருக்கின்றார். இதுவும் ஒரு மிக பெரும் விடயம் தான். காரணம், எப்படியோ இந்த அவர்களுக்குள்ளே தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே இந்த தென் மாகாணம் என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் இனவாதம் தூண்டப்பட்டிருக்கும். அதாவது இனவாத கருத்துக்களை அவர்கள் மீது ஒரு சிறிய தீயை கொளுத்தி போட்டால் போதும் பற்றி எரியும், அந்த அளவுக்கு அவர்களுக்குள்ளே இருக்கும். அதே போன்று இந்த குருநாகல், அதே போன்று அனுராதபுரம், புலனறுவையும் அதே செயற்பாடுகள் தான். எனவே அந்த பகுதிகளில் இனவாதத்தை தூண்டி விடுவதற்கு, மதவாதத்தை தூண்டி விடுவதற்கு இப்போது முயற்சி இடம்பெற்று வருகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். பொறுத்திருந்து பார்ப்போம், இது சாத்தியப்படுமா அல்லது எப்படி இதை கடந்து செல்ல போகின்றார்கள் என்பது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.